வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அவளும் பெண்தானே கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முத்து வேலைக்காக அலைந்து கொண்டு இருக்கிறான். எங்கெங்கோ தேடியும் வேலை கிடைக்கவில்லை. ஒரு சிலர் இன்று வா நாளை வா என்றதோடு சரி. அமுதாவுக்கு குழந்தையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கிறது. குழந்தைக்கு ஓரிரு முறை உடல் நலம் குறைந்தது. ஆகவே அவள் தீவிரமாக வேலை வேட்டையில் இறங்க முடியவில்லை. தாயார் அம்மாவின் நிலையோ சொல்ல வேண்டியது இல்லை. தனது குடும்பம் இப்படி சிதைந்து விட்டதே என்று இரவும் பகலும் வேதனைப்பட்டார். மகனுக்கு வேலை போய்விட்டது என்பது அந்த வேதனையை அதிகப்படுத்தியது. இரவில் தூக்கமே வருவது இல்லை. அவர்கள் துன்பத்தில் தானும் பங்கு கொண்டு தன் கவலையை காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு ஆறுதலாக பேசிக் கொண்டிருந்தார். பழைய சேமிப்பு கொஞ்சம் கையில் இருந்தது. அதை கொண்டு அன்றாட பொழுதை கழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்போல வசதியாக இல்லை. வறுமையின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீது படிந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் தான் மோகனும் அங்கே வந்து சேர்ந்தான். வரும்பொழுதே அம்மா என்று அலறிக்கொண்டே வந்தான். தாயார் அம்மாவின் காலிலே விழுந்தான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று கண்ணீர் வடித்தான். இதற்குள் முத்துவும் அமுதாவும் ஓடி வந்தார்கள். நோய் படுக்கையில் இருந்து எழுந்து வந்தவனைப் போல இருந்த அவனை பார்த்து திகைப்படைந்தார்கள். தம்பி மோகன், இது என்னப்பா கோலம் என்று முத்து உள்ளம் உருக கேட்டான். அண்ணா என்று மோகன் முத்துவை கட்டிப்பிடித்து கொண்டான். ஒரு வஞ்சகியை நம்பி மோசம் போய்விட்டேன் அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். அந்த பாதகி உன்னையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டாளா என்ற தாயார் அம்மா வேதனையோடு கேட்டார். நம் குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போய்விட்டது அம்மா என்று மோகன் புலம்பினான். என்ன நடந்தது? லதா எங்கே என்று அமுதா கேட்டாள். அந்த பேய் குணம் படைத்தவளின் பெயரை கூட சொல்லாதீர்கள் என்று மோகன் பொங்கினான். மோகன் அமைதியாக இரு என்று முத்து ஆறுதல் கூறினான். உனக்கு உடல் நலம் இல்லையா? என்ன செய்கிறது? ஐயோ அண்ணா, எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லாதே. நம் அம்மா இருக்கும் வரை நமக்கு ஒரு குறையும் வராது. இப்படி உட்கார் என்ற முத்து மோகனை அமர செய்தான். தானும் அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். என் பிள்ளை இப்படி துரும்பா இளைத்து போய்விட்டதே, அந்த சண்டாளி என்ன செய்தாள் என்று தாயார் அம்மா புலம்பினார். சும்மா இருங்கள் அம்மா என்று அவரை அடக்கிய முத்து, தம்பி என்ன நடந்தது என்று கேட்டான். என் வாயாலேயே அதை எப்படி அண்ணா சொல்லுவேன் என்று மோகன் பரிதவித்தான். நாம் தானே இருக்கிறோம், சொல் என்று முத்து அவனை தடவி கொடுத்தான். மோகன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். தலையை குனிந்து கொண்டான். அவன் மனம் மிகவும் வேதனைப்படுவது நன்றாக தெரிந்தது. கண்கள் கலங்கின. எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று கழித்து மோகன் தலை நிமிர்ந்தான். லதா என்னை விவாகரத்து செய்துவிட்டாள் என்றான். அவன் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தது. அவன் சொன்னதை கேட்டு அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். உண்மையாகவா என்று ஒரே குரலில் கேட்டார்கள். பையில் வைத்திருந்த தாலியை எடுத்து அவன் காட்டினான். பீடை தொலைந்தது என்று தாயார் அம்மா கூறினார். உனக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து நானே கட்டி வைக்கிறேன், கவலைப்படாதே. நான் பட்டதெல்லாம் போதும் அம்மா, பட முடியாது இனி துயரம் என்று மோகன் சொன்னான். லதா இவ்வளவு தூரம் போவாள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அமுதா துக்கத்தோடு கூறினாள். உங்களுக்குள் ஏதாவது சண்டையா என்று முத்து கேட்டான். நான் தான் அவளை தலையிலே தூக்கி வைத்திருந்தேனே என்று மோகன் வெறுப்போடு சொன்னான். பிறகு ஏன் அவள் போய்விட்டாள்? அது ஒரு கழுதை, எங்காவது குட்டி சுவர் கிடைத்திருக்கும். விவாகரத்துக்கு நீ ஏன் ஒப்புக்கொண்டாய்? இல்லாவிட்டால் என்னை கொண்டு போய் கோர்ட்டிலே நிறுத்துவேன் என்றாள். நம் குடும்ப மானமே கோர்ட் கூண்டிலே போய் நிற்கும் போல் இருந்தது. நான் வேறு என்ன செய்ய முடியும்? தாயார் அம்மா குறுக்கிட்டு, சனியன் விட்டது என்று இருங்கள், அதை பற்றி ஏன் இவ்வளவு விசாரணை என்றார். நம் குடும்பத்தின் மரியாதையும் அதிலே இருக்கிறது அத்தை என்றாள் அமுதா.
4 பேருக்கு இது தெரிந்தால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? உண்மை தெரியாத யாரும் எவன் கூடவோ ஓடிப்போய்விட்டாள் என்றுதான் பேசுவார்கள். அது நமக்குத்தானே தலைகுனிவு என்றான் முத்து. அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? ஓடி போனவளை இழுத்து கொண்டு வர வேண்டுமா என்ற தாயார் அம்மா கோபமாக கேட்டார். அவளும் உங்கள் மருமகள்தாமா என்று முத்து நினைவுபடுத்தினான். பெரிய மருமகள், அவள் பெண் இல்லையடா பேய். என் பிள்ளையை என்ன பாடுபடுத்தி விட்டு போயிருக்கிறாள் பார் என்ற தாயார் அம்மா அழமாட்டாத குறையாக கூறினார். மருமகள் மரியாதை, மானம் எல்லாவற்றையும் விட மகன்தான் பெரிதாக இப்பொழுது அவருக்கு தோன்றினான். அந்த பேயிடம் இருந்து மகன் மீண்டு வந்ததே போதும் என்று நினைத்தார். ஆகவே மற்ற விஷயங்களை நினைக்க கூட அவரால் முடியவில்லை. அண்ணா, நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். பிரேத பரிசோதனை வேண்டாம். இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று மோகன் கூறினான். இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது கேட்டால் கூட லதா தாய் வீட்டுக்கு போயிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அமுதா கூறினாள். லதாவை கண்டுபிடிக்க வேண்டும். அவளை மீண்டும் நம் குடும்பத்தில் ஒருத்தியாக சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த பேயையா என்ற தாயார் அம்மா எதிர்ப்பு தெரிவித்தார். அவள் பேயோ பெண்ணோ, இந்த வீட்டின் மருமகள். அவள் வெளியே செல்வது நமக்குத்தான் அவமானம் என்று அமுதா சொன்னாள். தயவு செய்து இனியும் அவளை பற்றி பேசாதீர்கள். எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்று மோகன் தலையை பிடித்து கொண்டான். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கொள்வோம். முதலில் நீ குளித்து சாப்பிட வா தம்பி என்று முத்து எழுந்தான். அண்ணா, இந்த வாடகை வீட்டிலேயே ஏன் நாம் இன்னும் இருக்க வேண்டும்? நம் வீட்டுக்கே போய்விடலாம் என்று மோகன் சொன்னான். அன்று மாலையே அந்த வீட்டை காலி செய்துவிட்டு சொந்த வீட்டுக்கு சென்றார்கள். லதா வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தாள். அவள் முகத்தில் புன்னகை பொங்கி ததும்பியது. உடலெங்கும் மகிழ்ச்சி ஊற்று பெருகியது. ஆளே புது அழகுடன் தோன்றினாள். சந்திரனிலே இறங்கி நடப்பது போன்ற மகிழ்ச்சி. காளமேகத்தின் கோடானு கோடி சொத்துகளுக்கு தானே ராணியாகி விட்டது போல இன்பக் கனவுகள். கிழவன் சீக்கிரமே மண்டையை போட்டு விடுவான், பிறகு நானே ஏக போக ராணி என்ற இனிய கற்பனைகள். உள்ளம் துள்ளி குதித்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் ஓ டார்லிங், ஓ டார்லிங் என்று காளமேகத்தை தேடினாள். அவரது நாய்தான் ஓடி வந்தது. ஓ டார்லிங் என்று அதை தூக்கி முத்தம் கொடுத்தாள். அதன் பின்னேயே காளமேகம் வந்தார். அவரை பார்த்ததும் நாயை கீழே விட்டுவிட்டு ஓ டார்லிங் என்று அவர் மீது பாய்ந்தாள். அவரை முத்தமிட முயற்சித்தாள். அவர் விலகிக் கொண்டார். உனக்கு நாயும் டார்லிங் தான், நானும் டார்லிங் தானா என்று சிரித்தார். கேலி செய்யாதீர்கள் என்று அவர் மீது இடித்து கொண்டு லதா செல்லமாக கொஞ்சினாள். இதோ பார்த்தீர்களா விவாகரத்து சர்டிபிகேட் என்று ஜாக்கெட்டுக்குள் சொருகி வைத்திருந்ததை எடுத்து பெருமையாக காட்டினாள். மோகன் அலுவலகத்தில் இருக்கிறானா? கொஞ்சம் போனில் கூப்பிடேன் என்றார் அவர். உடனே அவள் முகம் காற்று போன பலூன் போல சுருங்கி போய்விட்டது. எதற்காக என்று சிணுங்கினாள். முதலில் என் அனுதாபத்தை அவனுக்கு தெரிவிக்கத்தான் என்றார் அவர். உங்களுக்கு எல்லாமே கேலிதான் என்ற அவள், இன்று நல்ல நாளாம், நம் திருமணத்தை இன்றே பதிவு செய்து கொண்டால் என்ன என்று கேட்டாள். இன்று ஒரு விவாகரத்து நடந்திருக்கிறது, இன்று எப்படி நல்ல நாளாக இருக்க முடியும் என்ற அவர், மோகனை போனில் கூப்பிடு என்றார். மாட்டேன் என்று அவள் கொஞ்சினாள். கூப்பிடு என்று அவர் அதட்டினார். கடுமையான குரலை கேட்டு அவள் பயந்து விட்டாள். அவரை வெறித்து பார்த்து கொண்டே போன் செய்ய போனாள். போன் அடியில் நின்று கொண்டு சிறிது நேரம் யோசித்தாள். காளமேகம் ஏன் இவ்வளவு அவசரமாக மோகனை அழைக்கிறார்? அனுதாபம் சொல்ல மட்டும்தானா? லதாவின் குரங்கு மூளை குதர்க்கமாக சிந்தித்தது. ஒரு முடிவுக்கு வந்தவளாக வெண்டைக்காய் விரலினால் டெலிபோனில் எண்களை சுழற்றினாள். மோகன் பணியாற்றும் அலுவலகத்துக்கு லதா போன் செய்தாள். காளமேகத்தின் செயலாளர் குமாரி லதா பேசுகிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, மிஸ்டர் மோகன் இருக்கிறாரா என்று கேட்டாள். அவர் ஒரு மாதமாகவே வேலைக்கு வரவில்லையே என்று மேனேஜர் சொன்னார். விவாகரத்து அறிவிப்பு கொடுத்த நாளில் இருந்தே அவன் வேலைக்கு செல்வதில்லை என்பதை லதா யூகித்து கொண்டாள். சரி, அதையே காரணம் காட்டி
அவரை வேலையில் இருந்து நிறுத்திவிடுங்கள். உடனே நிறுத்த வேண்டும். இப்பொழுதே அதற்கான ஆணை செல்ல வேண்டும் என்று லதா கட்டளையிட்டாள். உடனே அனுப்பிவிடுகிறேன் என்றார் மேனேஜர். லதா காளமேகத்திடம் திரும்பி வந்தாள். மோகன் வேலையில் இருந்து நின்று 1 மாதம் ஆகிறதாமே என்று ஆச்சரியப்பட்டவள் போல சொன்னாள். அவர்கள் ஏன் ஒவ்வொருவராக வேலையில் இருந்து நிற்கிறார்கள் என்று காளமேகம் புரியாமல் கேட்டார். என் மீது நீங்கள் காட்டும் அன்பு அவர்களுக்கு பொறாமையாக இருக்கிறது போலிருக்கிறது என்று லதா சொன்னாள். முதலிலே அமுதா, பிறகு முத்து, இப்பொழுது மோகன் என்று காளமேகம் மெல்ல விரல் விட்டு எண்ணினார். அவர்கள் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன என்று சொல்லிக்கொண்டே லதா அவர் அருகில் அமர்ந்தாள். நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று குழைந்தாள். அதற்குத்தான் வக்கீலை வர சொல்லியிருந்தேன், இன்னும் காணோமே என்று காளமேகம் சொன்னார். நான் வக்கீலுக்கு போன் செய்கிறேன் என்று லதா எழுந்தாள். நீ போன் பண்ணாதே, உனக்கு போன் ராசி இல்லை. நீ யாருக்காவது போன் செய்தால் அந்த ஆள் வேலையை விட்டே போய்விடுகிறார் என்று காளமேகம் கேலி செய்தார். நான் அப்படி போய்விட மாட்டேன் என்று கூறிக்கொண்டே அப்பொழுது வக்கீல் வந்தார். அவர் வந்ததுமே, எனக்கும் லதாவுக்கும் இன்றைய திருமணத்தை முடித்துக் கொள்ளலாமா என்று காளமேகம் கேட்டார். அது எப்படி முடியும் என்றார் வக்கீல். ஏன் என்று லதா சந்தேக கண்ணோடு அவரை பார்த்தாள். விவாகரத்து செய்து கொண்டவர்கள் 6 மாதம் கழித்துத்தான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், இதுதான் சட்டம் என்றார் வக்கீல். அட கடவுளே என்று லதா தலையிலே கை வைத்து கொண்டாள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல தோன்றியது. பெருத்த ஏமாற்றம், அழமாட்டாத குறையாக. வேறு வழியே இல்லையா என்று வக்கீலிடம் கேட்டாள். ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அல்லவா? ஆகவேதான் அவசரப்படாமல் ஆற அமர ஆலோசனை செய்ய சட்டம் 6 மாதம் தவணை அளிக்கிறது என்று வக்கீல் சொன்னார். வருமான வரி தொல்லை வேறு தலைக்கு மேலே வருகிறது என்று காளமேகம் தலையை சுரிந்தார். திருமணம் வேண்டுமானால் 6 மாதம் கழித்து வைத்துக் கொள்வோம். சொத்துக்களை இப்பொழுதே என் பெயருக்கு எழுதிவிடுங்களேன் என்று லதா அவசரப்பட்டாள். அப்படி செய்துவிட்டால் என்ன என்று வக்கீலிடம் காளமேகம் கேட்டார். அப்படியானால் லதாவை நீங்கள் தத்து எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டியது இல்லை. இப்பொழுதே தத்து எடுத்துக் கொள்ளலாம். சொத்துக்களையும் லதா பெயருக்கு எழுதிவிடலாம் என்று வக்கீல் கூறினார். அப்படி செய்து விடலாமா லதா என்று அவளிடம் காளமேகம் கேட்டார். அவளுக்கு பொல்லாத கோபம் வந்தது. நெற்றிக்கண் இருந்தால் நெருப்பை கக்கி வக்கீலை சுட்டு எரித்திருப்பாள். அவ்வளவு கோபம். நானும் அவரும் திருமணம் செய்து கொள்வது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னை தத்து எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்களே. நான் என்ன சின்ன பாப்பாவா? அல்லது அவருக்குத்தான் வயதாகிவிட்டதா என்று வக்கீலை சாடினாள். அவள் பயம் இதுதான். தத்து போனால் சொத்து கிடைக்காது. மகனுக்குத்தான் முதல் உரிமை. பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்றாலும் பாதிதானே கிடைக்கும். மனைவி என்றால் அத்தனையையும் சுருட்டி கொள்ள வாய்ப்பு உண்டே. இதுதான் அவள் கணக்கு. வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று காளமேகம் கேட்டார். 6 மாதம் காத்திருக்க வேண்டியதுதான் என்று வக்கீல் அழுத்தமாக சொன்னார். ஆக்க பொறுத்தவள். ஆற பொறுக்க கூடாதா என்று லதாவை காளமேகம் தேற்றினார். அவள் என்று முகத்தை வைத்து கொண்டிருந்தாள். அந்த முகத்திலும் விளக்கெண்ணெய் வடிந்தது. கிணற்று நீரை ஆற்று வெள்ளமா அடித்து போய்விடும். 6 மாதம் தானே, கவலைப்படாதே என்றார் காளமேகம். என் கவலையெல்லாம் இந்த 6 மாதத்துக்குள் உங்கள் சொத்துக்களை வருமான வரிக்காரன் பறித்து கொண்டு போய்விடக் கூடாதே என்பதுதான் என்று லதா பெருமூச்சு விட்டாள். அதற்குத்தான் வக்கீல் இருக்கிறாரே என்ற காளமேகம், நீ போய் அவுட் ஹவுஸில் ஓய்வு எடுத்துக்கொள் என்று லதாவை அனுப்பினார். அவள் ஏமாற்றத்துடன் கை விரல்களில் சொடக்கு இட்டு கொண்டே நடந்தாள். அவள் போனதும், அமுதாவை பார்க்க முடிந்ததா என்று வக்கீலிடம் காளமேகம் மெதுவாக கேட்டார். நீங்கள் கொடுத்த முகவரியிலே போய் பார்த்தேன். வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன். ஒருவருக்கும் விவரம் தெரியவில்லை என்று வக்கீல் சொன்னார். நல்ல குடும்பம் இப்படி சிதைந்து போய்விட்டதே என்று காளமேகம் கவலைப்பட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஒழுங்காக இல்லாவிட்டால் அந்த குடும்பமே எப்படி போய்விடுகிறது பாருங்கள் என்று வக்கீலும் வருத்தப்பட்டார்.
மருமகள் என்பவள் வீட்டிலே விளக்கேற்றி வைக்க வருகிறவள். அவளே விளக்கை அணைத்தால் வீடு இருண்டுதானே போகும் என்றார் காளமேகம். ஒருவனுக்கு குடும்ப வாழ்வு நன்றாக அமைவதும் இல்லாததும் அவனுக்கு வாழ்க்கை துணைவியாக வரக்கூடிய பெண்ணின் கையில்தான் இருக்கிறது. மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஒருவனது வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல மனைவி வாய்க்காவிட்டால் அத்தனை சிறப்பும் இல்லாமல் போய்விடும் என்கிறார் வள்ளுவர் என்றார் வக்கீல். காளமேகம் அதை சரியாகவே காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சேகர் எங்கே போனானோ, அவனை நம்பி போன மல்லி என்ன ஆனாளோ, நான் போட்ட கணக்கு தவறு ஆகிவிடுமோ என்று கவலையில் மூழ்கினார். தாயார் அம்மா மீண்டும் சொந்த வீட்டுக்கு வந்து விட்டார். முத்து, அமுதா, மோகன் ஆகியோர்களும் இருந்தார்கள். அப்போது வாசலிலே சார் என்ற குரல் கேட்டது. யார் என்று பார்க்க முத்து போனான். அதற்குள் மோகன் அவனை தடுத்து, நான் பார்த்துவிட்டு வருகிறேன் அண்ணா என்று வாசலுக்கு வந்தான். அவனது அலுவலகத்து பியூன் தான் நின்று கொண்டிருந்தான். சார், மேனேஜர் அவசரமாக இதை உங்களிடம் கொடுத்து வர சொன்னார் என்று மோகனிடம் ஓர் உரையை நீட்டினான். அதை வாங்கி படித்ததுமே மோகனுக்கு முகம் செத்து விட்டது. ஏவலாளரை கூட அனுப்பி வைக்காமல் குனிந்த தலையோடு வீட்டுக்குள்ளே சென்றான். ஏன் தம்பி ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று முத்து கேட்டான். என் வேலையும் போய்விட்டது அண்ணா என்று மோகன் துக்கத்தோடு சொன்னான். அதை கேட்ட தாயார் அம்மா, எல்லாம் அந்த லதா செய்த வேலையாகத்தான் இருக்கும் என்று ஆத்திரத்தோடு கூவினார். என்ன காரணமாம் என்று முத்து கேட்டான். நான் ஒரு மாதமாகவே மனது சரியில்லாததால் வேலைக்கு செல்லவில்லை. அதனால் வேலையை விட்டே நீக்கிவிட்டார்கள் என்று மோகன் தெரிவித்தான். ஆனால் இதிலே லதாவுக்கும் பங்கு இருக்கும் என்றாள் அமுதா. இப்பொழுது வீட்டில் யாருக்குமே வேலை இல்லை. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டாக வேண்டும். கையிலே சேமிப்பும் இல்லை. செலவு பெருகுகிறது. வருமானத்துக்கோ வழி இல்லை. அதை இதை சிந்தித்து கொண்டு இருக்க நேரம் இல்லை. உடனே வேலை வேட்டையை தொடங்கினால்தான் உண்டு. மறுநாளே வேலை தேடவும் தொடங்கிவிட்டார்கள். அமுதாவும் தீவிரமாக அந்த முயற்சியில் இறங்கினாள். பஸ்ஸில் இருந்து சேகர் இறங்கினான். அவனுடைய 2 கைகளிலும் சாமான்கள். ஓர் அட்டை டப்பாவில் சேலை இருக்கிறது என்பது டப்பாவை பார்த்தாலே தெரிகிறது. இன்னொரு சிறு டப்பா, 2-3 மிட்டாய் பொட்டலங்கள். அவன் முகமும் நிறைந்து இருந்தது. புன்முறுவல் பூத்தவனாக நடந்து வந்தான். மல்லி அவன் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து வாசலிலேயே காத்து கொண்டு நின்றாள். அவள் கையிலே ஒரு குழந்தை. பொக்கை வாயினால் அது அடிக்கடி அவளை பார்த்து சிரித்தது. அந்த சிரிப்பிலே அவள் தன்னையே மறந்தாள். உன் சிரிப்பை பார்க்க அப்பா இப்பொழுது வந்து விடுவார் என்று குழந்தையோடு கொஞ்சினாள். அவனை பார்த்ததும் அவள் முகம் தாமரை போல மலர்ந்தது. தோ சேகரும் வந்துவிட்டான். அவளை பார்த்ததும் அவன் முகமும் சிரித்தது. அருகில் வந்ததும் கையில் இருந்த சாமான்களை அவளிடம் கொடுத்துவிட்டு குழந்தையை வாங்கி முத்தமிட்டான். இருவரும் உள்ளே சென்றார்கள். இன்று அவன் ஏதாவது வாங்கி கொண்டு வருவான் என்று அவள் எதிர்பார்த்துத்தான் இருந்தாள். ஆனால் இப்படி நிறைய அள்ளி கொண்டு வந்து கொட்டுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை. நிறைய வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது என்று கேட்டாள். இன்னும் எவ்வளவோ வாங்க நினைத்தேன். நீதான் ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தில் 1/6 பங்கையாவது மிச்சப்படுத்த வேண்டும். அதுதான் முதுமையில் கை கொடுத்து உதவும். பகலிலே விளக்கு எரித்தால் இரவிலே எண்ணெய் இருக்காது என்று என்னென்னவோ சொல்லி என் கைகளை கட்டி போட்டு விட்டாயே. அதனால் சம்பளம் வாங்கியதும் அதில் ஒன்றை, அதாவது 100 ரூபாயை பேங்கியிலே போட்டுவிட்டு மீதிக்குத்தான் இதெல்லாம் வாங்கினேன் என்றான் சேகர். இதோ பார்த்தாயா, இந்த சேலை உனக்குத்தான் என்று அட்டை பெட்டியில் இருந்த சேலையை எடுத்து கொடுத்தான். 60 ரூபாய்க்குத்தான் வாங்கியிருந்தான். ஆனால் கொள்ளை அழகுடன் இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள். இந்த சட்டை குட்டி பயலுக்கு, இந்த பொம்மையும் அவனுக்குத்தான், உனக்கு மிட்டாய் என்று ஒவ்வொன்றாக பிரித்து வைத்தான். உங்களுக்கு ஒன்றும் வாங்கிக் கொள்ளவில்லையா என்று அவள் கேட்டாள். நீ இந்த கன்னத்திலும் அவன் அந்த கன்னத்திலும் ஒன்று கொடுத்தால் எனக்கு அதுவே போதும் என்று அவன் குறும்பாக கன்னத்தை காட்டினான். இந்தாரிகள் என்று அவன் கன்னத்தை அவள் செல்லமாக தட்டினாள். நான் கன்னத்தில் கேட்டது இது அல்ல, அது என்று அவன் குழைந்தான். அவளை அருகே இழுத்து அணைத்து கொஞ்சினான்.
குழந்தை சிரித்தது. விடுங்கள், குழந்தை கேலி பண்ணுகிறது என்று அவள் அவன் பிடியில் இருந்து விடுவித்து கொண்டாள். அவன் வாங்கி வந்திருந்த சாக்லேட் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அவன் குருவி குஞ்சு போல வாயை பிளந்தான். அவள் குறிப்பறிந்து வாய்க்குள் சாக்லேட்டை போட்டாள். சேரி பிள்ளைகள் எல்லோரையும் அழைத்தாள். அவர்களுக்கும் சாக்லேட் கொடுத்தாள். சேகருக்கு இது முதல் சம்பளம். ஆகவேதான் இவ்வளவு குதூகலம். முதல் சம்பளம் என்றால் சாதாரண சம்பளம் அல்ல, மேனேஜர் சம்பளம். அவன் வேலை பார்த்த அலுவலகத்திலேயே அவன் மேனேஜர் ஆகிவிட்டான். ஏற்கனவே இருந்த மேனேஜர் ஓய்வு பெற்று சென்றபோது அடுத்து யாரை மேனேஜர் ஆக்கலாம் என்று அவரிடம் கம்பெனியின் அதிபரான காளமேகம் கேட்டார். சேகரை பற்றி அந்த மேனேஜர் சொன்னார். அழைத்து வாருங்கள், நேரில் பார்க்கிறேன் என்றார் காளமேகம். தந்தையை நேரில் பார்ப்பதா? சேகருக்கு தயக்கமாக இருந்தது. எனக்கு மேனேஜர் வேலையே வேண்டாம் என்று சொல்லிவிட நினைத்தான். ஆனால் மல்லி விடவில்லை. நீங்கள்தான் என்று தெரிந்தால் மாமா பெருமைப்படவே செய்வார் என்று அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தாள். இதற்காக அவள் எவ்வளவு சிரமம் எடுத்து அவனை ஆங்கிலம் படிக்க வைத்திருந்தாள். சேகர் கம்பீரமாக உடை அணிந்து கொண்டான். கண்ணிலே கருப்பு கண்ணாடி. கூடிய வரை தனது உருவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சித்தான். காளமேகத்தை சந்தித்த பொழுது கூட நேருக்கு நேராக முகம் கொடுத்து பேசாமலேயே இருந்தான். நல்ல பையன், நம் கம்பெனியில் பியூனாகத்தான் சேர்ந்தான். உழைப்பினால் படிப்படியாக முன்னேறி இன்று என் செயலாளராக இருக்கிறான் என்று மேனேஜர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆள்தான் நமக்கு தேவை. நாளை முதல் சேகரே மேனேஜர் என்று காளமேகம் சொல்லிவிட்டார். அன்று மல்லிக்கு ஒரு திருநாள்தான். ஆனால் அந்த நாளை இன்றுதான் கொண்டாடினாள். சாக்லேட்டை கடித்து கொண்டிருந்த சேகர், மல்லி, சில நாட்களாகவே சில செய்திகள் என் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று கூறினான். என்ன செய்திகள் என்று அவள் கேட்டாள். உன் அண்ணன் இருவருமே வேலையில் இல்லையாம். உன் அண்ணிக்கு கூட வேலை போய்விட்டதாம். எல்லோரும் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறார்களாம் என்று அவன் தெரிவித்தான். இதை கேட்ட மல்லிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிறந்த வீட்டு செய்திகளை அவள் கேள்விப்பட்டே வெகு நாட்கள் ஆகிவிட்டன. அவர்களும் வரவில்லை, இவளும் போகவில்லை. அடுத்தடுத்து குடும்பத்தில் வீசிய புயல் காரணமாக தாயார் அம்மாவோ அமுதாவோ அண்ணன்மாரோ மல்லியை வந்து பார்க்கவில்லை. நம் துன்பம் நம்மோடு இருக்கட்டும், அவளும் ஏன் வேதனைப்பட வேண்டும் என்று இருந்து விட்டார்கள். ஆனால் மல்லிக்கு தலை பிரசவம். அவளை அழைத்து பார்க்கும் நிலையில் அவர்கள் இல்லை. கடவுள் விட்ட வழி என்று தாயார் அம்மாவும் சொல்லிவிட்டார். இதை சேகர் பெரும் பிழையாக எடுத்துக்கொண்டான். உனக்கு இது தலை பிரசவம் ஆயிற்றே, இருக்கிறாயா இறந்தாயா என்று யாராவது பார்க்க வந்தார்களா என்று சீறினான். உன் பிறந்த வீட்டு உறவு அருந்தது என்று இறுதியாக கூறினான். மல்லியும் அவன் பேச்சை மீற முடியவில்லை என்பதோடு பிறந்த வீட்டோடு மனத்தாங்கலும் கொண்டாள். குழந்தை இளங்கோ பிறந்ததில் இருந்து அவளும் பிள்ளை குட்டிக்காரியாகிவிட்டாள். பள்ளிக்கூடமும் நன்றாக வளர்ந்து கொண்டு வந்தது. ஆகவே பிறந்த வீட்டை பற்றி அதிகம் கவலைப்பட அவளுக்கு நேரமும் இல்லை. எல்லோரும் நன்றாக இருந்தால் சரிதான் என்று அடிக்கடி நினைத்து கொள்வாள். ஆனால் அவள் நினைத்தபடி இப்பொழுது அவர்கள் இல்லை போலிருக்கிறதே. ஏன், நம்ம கம்பெனிகளில் அவர்கள் இப்பொழுது வேலை செய்யவில்லையா என்று பரபரப்போடு கேட்டான். வேலையை விட்டு போய்விட்டதாக சிலர் சொல்லுகிறார்கள். வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். ஏதோ ஒன்று. நம்மை பற்றி கவலைப்படாதவர்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவன் அலட்சியமாக பேசினான். என் சோற்றிலே உப்பை அள்ளி போட்டார்கள் அல்லவா, அனுபவிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தான். அவர்கள் துன்பப்படுவது அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பது போல கருதினான். மல்லி கலங்கினாள். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவளது பிறந்த வீட்டை பற்றி பேசினாலே அவனுக்கு பிடிக்காது. அவ்வளவு வெறுப்பு. சிரமப்பட்டு எச்சிலை விழுங்கிவிட்டு சும்மா இருந்து விட்டாள். மாலை அலங்காரத்தை முடித்து கொண்டு லதா அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வந்தாள். சற்று நின்று தோட்டத்தையும் வேலைக்காரர்களையும் ஒரு முறை கம்பீரமாக பார்த்தாள். வருங்கால மகாராணி அல்லவா? பிறகு அலங்காமல் குலுங்காமல் நடை நடந்து மாளிகையை நோக்கி சென்றாள். மாளிகைக்குள் நுழைந்ததும் அங்கேயும் ஒரு ராஜபார்வை பார்த்தாள். அவளுக்கு வெகு விரைவிலேயே முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது. அதை நினைத்து நினைத்து அகமகிழ்ந்து கொண்டிருந்தாள்.
அந்த ஆனந்தம் அவளது உடலின் ஒவ்வொரு உறுப்பிலும் பின்னி பிணைந்து மின்னி மிளிர்ந்தது. உடலில் மட்டும்தானா, உடை நடையிலுந்தான். இப்பொழுதே அந்த மாளிகைக்கே மகாராணி போலத்தான் நடந்து கொண்டாள். காளமேகத்தின் அறைக்குள் அவரும் வக்கீலும் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அறை வாசலில் நின்றபடியே, உள்ளே வரலாமா என்று லதா கேட்டாள். அவள் பார்வையிலும் குரலிலும் ஒரு கம்பீரம் இருந்தது. நீ வருங்கால மகாராணி, உனக்கு தெரியாத ரகசியமா? உள்ளே வா என்று காளமேகம் அழைத்தார். அவள் நளினமாக உள்ளே நடந்து சென்று பக்குவமாக அவர் அருகிலே அமர்ந்தாள். நம் திருமண ஏற்பாடுகளை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்றார் வக்கீல். திருமண பதிவு அதிகாரியை வீட்டுக்கு வர ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார் காளமேகம். திருமணம் அடக்கமாக நடந்தால் போதும், ஆடம்பரம் வேண்டாம், யாரையும் அழைக்கவும் வேண்டாம் என்றாள் லதா. சாட்சி கையெழுத்து போடவாவது ஆள் வேண்டுமல்லவா? ஆகவே எண்ணி 2 பேர்களை மட்டும் அழைக்கப் போகிறேன் என்றார் காளமேகம். அவர்களுக்கு நானே அழைப்பிதழ் அனுப்பிவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டே வக்கீல் விடை பெற்று கொண்டார். அந்த அறைக்கு வெளியே வந்ததுமே தன் பையில் இருந்த டைரியை எடுத்து அமுதா, சேகர் என்று குறித்து கொண்டார். சென்னை நகரிலே முயல் கொம்பு கிடைத்தாலும் கிடைக்கும், வேலை கிடைக்காது. அதுவும் நினைத்த நேரத்திலே. முத்து, மோகன், அமுதா மூவரும் எத்தனையோ படிகளில் ஏறி இறங்கினார்கள். காலையிலேயே எழுந்து போனால் மாலையில் களைப்போடும் சலிப்போடும் வீடு திரும்புவதுதான் மிச்சம். அமுதாவுக்கு சில இடங்களில் வேலை கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் அவள் கவுன் போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்றார்கள். வேறு சில இடத்தில் அவளை பார்த்த பார்வையே சரியில்லை. பசிக்காக பண்பாட்டை அடகு வைக்க அவள் தயாராக இல்லை. அவளுக்கு வேலையை விட வேலை பார்க்கும் இடம்தான் முக்கியமாக தோன்றியது. ஒரு துணிக்கடையில் வேலை கேட்டுவிட்டு அமுதா வெளியே வந்த பொழுது வெளியில் காரில் இருந்த லதா இறங்கிக் கொண்டிருந்தாள். அமுதாவை பார்த்ததும் காருக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டாள். திருமணத்துக்கு துணி எடுக்க வந்திருந்தாள். அவள் இப்பொழுது அமுதாவை சந்திக்க, அவள் ஏதாவது கேட்க, இவள் ஏதாவது சொல்ல காரியம் கெட்டுவிடக் கூடாதே. பசியாய் பட்டினியாய் பராரியாய் வாடிய வெற்றிலை சருகாய் போகும் அமுதாவை லதா பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது அலங்கோலம் இவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. அவள் போன பிறகே இவள் துணிக்கடைக்குள் நுழைந்தாள். அமுதா எங்கெங்கோ சுற்றிவிட்டு ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினாள். வீட்டில் நாளுக்கு நாள் அடுப்பு பற்ற வைப்பதே சிரமமாக இருந்தது. மூவரும் வேலை தேடி வெளியில் சென்றதும் தாயார் அம்மா வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு சாமானை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வார். அதை அடகு வைத்து அரிசி பருப்பு என்று வாங்கி வருவார். அதன் பின்தான் அன்றைய சமையல் நடக்கும். நாள்தோறும் ஒவ்வொரு சாமானாக அடகு கடைக்கு போய்க் கொண்டிருந்தது. கடைசியாக அரிசி குருணை போட்டு வைத்திருந்த பானையையே வழித்து விட்டார். அது மண்பானை, இல்லாவிட்டால் அதையும் அடகு கடைக்கு எடுத்து போயிருப்பார். வீட்டில் ஒவ்வொரு சாமானாக மாயமாக மறைவதை மற்றவர்கள் கவனிக்கத்தான் செய்தார்கள். ஆனால் வாய் திறந்து ஒன்றும் கேட்கவில்லை. என்ன நடக்கிறது என்று யூகித்து கொண்டார்கள். 3 வேளை சாப்பாடு என்பது 2 வேளையாகி இறுதியில் 1 வேளைக்கே திணற வேண்டியதாகிவிட்டது. ஒரு நாள் இரவு பானை தண்ணீரை குடித்துவிட்டு எல்லோரும் படுத்து கொண்டார்கள். மறுநாள் அதிகாலையிலேயே குழந்தை பொற்கொடியின் அழுகை சத்தம் காதை துளைத்தது. அனைவரும் விழித்து கொண்டார்கள். குழந்தைக்கு ஒரே பசி, வீல் வீல் என்று அலறியது. அதன் அழுகையை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அமுதா குழந்தையை எடுத்து மார்பில் அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாளே தவிர அவளிடம் வேறு வழியில்லை. என் குழந்தைகள் இப்படி பட்டினி கிடைப்பதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. 4 வீட்டில் பாத்திரம் தேய்த்தாவது என் குழந்தைகளுக்கு சோறு போடுவேன் என்று தாயார் அம்மா வரிந்து கட்டிக்கொண்டு புறப்பட்டார். பல நாட்களாகவே அவர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். பிள்ளைகள்தான் தடுத்து விட்டார்கள். ஆனால் இன்று யார் பேச்சையும் தாயார் அம்மா கேட்பதாக இல்லை. அத்தை, உங்களை உட்கார வைத்து சோறு போட வேண்டியவர்கள் நாங்கள். இந்த வயதிலே நீங்கள் வேலை செய்து எங்களுக்கு சாப்பாடு போடுவதா? கொடுமை அத்தை, கொடுமை என்றாள் அமுதா. அந்த குழந்தை பசியால் கதறி அழுவதைப் பார், அதைவிட பெரிய கொடுமை உண்டா என்று தாயார் அம்மா கண்ணீர் வடித்தாள்.
அத்தை, நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி நான் அலுவலகங்களில் வேலை தேடப்போவது இல்லை. வீடுகளில் வேலை செய்யப் போகிறேன். என்ன வேலையும் செய்வேன் என்று அமுதா தீர்மானமாக சொன்னாள். மோகன் முன்னே வந்து நின்று, நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது என்று அழுத்தமாக தடுத்தான். நான் கைவண்டி இழுத்தாவது உங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சோறு போடுகிறேன். செய்யுங்கள், நானும் வேலை செய்கிறேன். நமக்கு 2 வேளை சோறு கிடைக்குமே என்றாள் அமுதா. நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது. அவன் பேச்சில் பிடிவாதம் இருந்தது. அவன் குரல் அழுத்தமாக இருந்தாலும் அமுதா சிரித்து கொண்டே, ஏன் நான் வேலைக்கு போகக்கூடாது என்று கேட்டாள். நேரடியாக பதில் சொல்ல மோகன் தயங்கினான். ஆகவே நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான். சூடுபட்ட பூனை போல ஆகியிருந்தான் மோகன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.